கோலம் போடுறன்றது சாதாரண விஷயமாக எடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு இந்த பாடுறதுக்கு குரல் தேவை மாதிரி உண்மையில் விரல்கள் அதில் ஒரு நொழிவு சுழிவுகள் இருக்கணும். உண்மையாக அந்த பார்த்தா நல்ல நீட்டாக நல்ல வேகமாக அதுதான் இதில் இன்னும் குறிப்பிடத்தக்கது என்னென்னா சரியான வேகமாக போடுறார். நான் நினைக்கிறேன் ஒரு அரை மணித்தையாலும் அவர் எடுத்திருப்பாரோ தெரியல. ஒவ்வொரு பட்டனையும் போட்டு திரும்ப அதை கையால் அந்த இழுத்து விடுற விஷயங்கள். பிறகு நல்ல ஒரு அந்த என்னென்று சொல்கிற நல்ல ஒரு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் இப்படி கோலத்தை போட முடியும். பயிற்சியும் அதோடு அந்த ஒரு கைத்திறனும் இருக்கணும். ரெண்டுமே அவருடைய செயற்பாட்டில் பார்த்தேன். உண்மையாக இது இல்லாமல் எங்களோட வாழ்க்கைக்கு உதவுறது கோலம்ன்றது வாசலில் எத்தனை பேர் இப்போது கோலம் போடினோம்டா அது குறைஞ்சு கொண்டே போகுது. இப்படியான விழாக்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிறுவனங்கள் விழாக்கள் செய்ய சரி, மாகாண திணைக்களங்கள், கலாச்சார திணைக்களங்கள், கலாச்சார அலுவல்கள், பிரதேச செயலகங்கள் என்று விழாக்கள் செய்ய மீந்த அழகான கோலம் போடுவாங்க. ஆனால் அதனை எத்தனை பேர் கட்டி காக்கணுமெண்டா இல்லை. அதுக்குள்ளேயே போய் காலை உலாக்கி வீடியோ பண்ணுறவையும் கேமரா ஃபோட்டோ எடுக்கிறவையும் அதை கவனிக்காமல் காலால் மிதிக்கிறவையும் தான் நான் கூட பார்த்துருக்குறேன். அதால் உண்மையாக இந்த கோலம் எவ்வளவு தூரத்துக்கு இதில் நீண்ட நேரம் இருக்குமோன்ற உண்மையாக சந்தேகம். அதுதான் இல்லதாங்கைக்கு டிக்டிக்கண்டு ஒன்று இருக்கு. என்னென்னா யாராவது உலக்கி இதை அழித்து விட போகிறாங்களே. இப்போ ஜானை மீது பாபா ஊர்வலத்துக்கு போயிட்டார். அப்போ அந்த பாபா திரும்பி வர எல்லாருமே உள்ளிடுவாங்க. என்ன கொண்டு உள்ளே வைக்கிற விஷயம் ஆராத்தி எடுத்து உள்ளே கொண்டு பாபா வைக்கிறது, பாபா வணங்க வருவார்கள். இப்போ கிரியைகள் நடந்து கொண்டிருக்கு. படியாக அந்த கிரியைகள் இனி நடக்க போகுது. அப்போ அந்த கிரியைக்குரியவர்கள் மட்டும் உள்ளே போவார்கள். அப்போ இது கோலங்கள் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் இது அழியாமல் இருக்குமென்றது உண்மையாக சந்தேகம்தான். ஆனாலும் அந்த பாபா வரைக்கு ஒரு அழகுணர்வு வேணும் தானே, வரவேற்க வேணும் தானே. அப்போ அந்த செயற்பாடுகளுக்கு இந்த கோலம் அவசியமாக இருக்குது. இப்போ வாசலிலேயே கோலம் போடுறதுக்கு இதில் 2-3 பேட்டர்னுகளை நாங்களே தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கிறார். அதை இணைச்சி ஒரு மயில் பேட்டர்னுக்கே கொண்டு வந்துட்டார். அதுக்கு படிவான ஒரு சொண்டு வச்சு மேலே அப்படியே வளைவுகள் போட்டு பார்க்க ரம்மியமாக இருக்கிறது. இது இத்தனை பேருக்கு இருக்குமென்றது உண்மையாக கேள்விக்குறிதான். இந்த திறன்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும். இந்த கோலம் போல் நீங்கள் எல்லாம் பார்த்து போட வேணுமென்றக்காகத்தான் இல்லை தாங்கி இவ்வளோ நேரமாக எடுத்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் எடுத்த நிமிஷங்கள் 10 நிமிஷங்களுக்கிட்ட நான் எடுத்திருப்பேன். ஆனால் அவர் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போட்டிருப்பார். கூட நான் அவர் போட எடுக்கிறேன். அப்போ அது இன்னும் வேகமாக தான் இருக்குது. முழுமையாக எடுத்துட்டேன். ஏனெண்டா நீங்கள் போடுறதுக்கு இலவாக இருக்கணுமெண்டாக்காண்டி வேகமாக எடுத்துட்டேன்.